இறுதிய விருப்பம் நிறைவேறட்டும். இறுதிய விருப்பம் நடக்கட்டும் ராஜா. இந்த சித்தம் நடக்கட்டும் ராஜா. உங்க மகிமை வெளிப்படட்டும் ராஜா. உங்க வல்லமை வெளிப்படட்டும் ராஜா. ஆவியானவரே அனுப்புங்க. ஆவியானவரே ஆளுகை செய்யுங்க. ஆவியானவரே நடத்துங்க. இதனால் ஒரு பெரிய காரியம் நடக்கட்டும். நடுவில் இறுதிய வாரம் நிறைவேறட்டும். எங்க பிளான் எல்லாம் வேணாம். எங்க பிளான் எல்லாம் வேணாம். ஒரு ஆவியானவரே உங்க விருப்பம் போல நடத்துங்க. இதாவது சுத்தமானது இந்த இடத்துல நடக்கட்டும். ஆண்டவரே எந்த நோக்கத்திற்காக இந்த சபை ஏற்படுத்தப்பட்டதோ அந்த நோக்கம் நடக்கட்டும். ஆண்டவரே எந்த நோக்கத்துக்காக இந்த சபை ஏற்படுத்தப்பட்டதோ அந்த நோக்கம் நடக்கட்டும். ஆண்டவரே எந்த நோக்கத்திற்காக தேவன் சபையை ஏற்படுத்தினீங்களோ அந்த நோக்கம் நடக்கட்டும். ஆண்டவரே எங்களை எதற்காக இந்த இடத்துல வைத்திருக்கிறோம் அந்த நோக்கம் நடக்கட்டும். ராஜா ஆவியானோட ஆவிக்குள்ள கொண்டு போயிடுங்க. அப்போஸ்தலர் யோவான் கர்த்தருடைய நாளில் ஆவிக்குள்ளான தேவ தரிசனங்களை கண்டான் என்று பார்க்கிறோம். அப்பா பரலோக ரகசியங்கள் வெளிப்படுத்தப்பட்டது. பூமியில் இனிமேல் போகிற காரியங்கள் அப்பா வெளிப்படுத்தப்பட்டதாண்டவரே எங்களையும் கூட நீங்க அப்படி மாத்திடுங்களாண்டவரே. எங்களையும் கூட நீங்க அப்படி மாத்திடுங்களாண்டவரே. ஒவ்வொரு ஆராதனையும் ஆவிக்குரிய மண்டலத்துல ஒரு பெரிய ரகசியம் உண்டாக்கக்கூடிய ஒரு ஆராதனையாக, ஆவியில தேவ தரிசனங்களை காணக்கூடிய ஒரு ஆராதனையாக, தேவனை முகமாக தரிசிக்கக்கூடிய ஒரு ஆராதனையாக, தேவனுடைய வல்லமையை உணரக்கூடிய ஒரு ஆராதனையாக, தேவனுடைய அன்பை நாங்கள் உணரக்கூடிய ஒரு ஆராதனையாக தேவனப்பா ஆராதனை மாற்றி கொடுக்கலாம். மாற்றி கொடுக்கலாம். மந்தைக்காக வைக்கப்பட்ட ஆத்துமாக்கள் வரற்றும் ஐயா. இந்த மந்தைக்காக வைக்கப்பட்ட ஜனங்கள் ஓடி வரற்றும் ஐயா. இந்த மந்தைக்காக வைக்கப்பட்ட ஆத்துமாக்கள் ஓடி வரற்றும். எழுப்புதலுக்காக வைக்கப்பட்டவர்கள் வரற்றும் ஐயா. எழுப்புதல் தரிசனத்திற்காக இந்த பட்டணத்தில் யாரையெல்லாம் வைத்திருக்கிறீர்களோ அவங்க எல்லாம் வரற்றும். ஒருவேளை ரட்சிக்கப்படாமல் இருப்பாங்க, அவங்களை கொண்டு வாங்க. மாணவர்களை கொண்டு வாங்க. ஜனங்களை கொண்டு வாங்க. ஆண்டவரே ஆவியானவரே எங்களை ஆட்கொள்ளுங்க. ஆட்கொள்ளுங்க. இந்த பட்டணத்தில் ஒரு பெரிய தாக்கத்தை உண்டாக்குவது, ஒரு அசைவை உண்டாக்கு, விழுந்து போன எலும்புகளை எல்லாம் உயிருடைய பண்ண தேவனே எங்களை பயன்படுத்துங்க. எங்களை பயன்படுத்துங்க. அன்பின் தேவனே எங்களை பயன்படுத்துங்க.
சத்துருக்களுக்கு அழிக்கப்படணும், இன்னொன்று அபிஷேகத்தால் நடக்கும். ரெண்டுமே சத்துருக்களுக்கு முன்பாக ஒரு பந்தினா சத்துரு அழிக்கப்படும். ரெண்டாவது பக்கத்தில் அபிஷேகம் நம்ம கேட்கணும். நம்ம ஆண்டு கேட்கப்படுது அபிஷேகத்துக்கு வரலாம். இதுவரை இல்லாத அளவுக்கு அபிஷேகம் 7 வருஷத்துக்குள்ள கேட்க போகிறோம். அதுக்கு தான் தேவன் நம்ம கிட்ட வாக்குறுதி கொடுத்துருக்கிறார். நம்ம கிட்ட எத்தனையோ ஊழியக்காரங்க என்னென்னோ வாக்குறுதி கொடுத்தாரு. நம்மளை நம்பி அபிஷேகத்தின் ஆண்டா ஆவியானவருடைய ஆளுகையின் ஆண்டாக மாறப்போகுது.